எப்படி நடக்க வேண்டும்? அவர் பட்டம் இருப்பதற்காக, பதவி இருப்பதற்காக, அவர் அவர்களை பெரிய லெவல் இருக்கார் என்பதற்காக வேண்டி அவர் ஒரு ஆடு மாடை மேய்க்கிற மாதிரி அப்படி மேய்க்க முடியாது. அவங்க சண்டித்தனம் காட்ட முடியாது. மனைவி என்பவங்க நம்மளை ஏச்சு பேச்சுக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்பதல்ல. சகோதரர்களே, ஆண் என்ன செய்ய வேண்டும்? கணவன் எப்படி இருக்க வேண்டும்? சாலியான கணவர். ஒன்னாவது, அது ஒரு அமானிதம் என்பதனை வழங்க வேண்டும். எனக்கு தரப்படக்கூடிய ஒரு பெண் அமானிதம் என்பதனை வழங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மனைவிமாரும் உங்களுக்கு அமானிதமா தரப்பட்ட ஒரு சொத்து. ஒரு ஆள் ஒரு பொருளை தருகிறார், அமானிதமா தருகிறார். அதை நீங்கள் நினைச்ச மாதிரி பாவிக்க முடியாது, நினைச்ச மாதிரி ஏச முடியாது, நினைச்ச மாதிரி திட்ட முடியாது. மறுமையில் விசாரணை செய்யப்படும். ஏனென்றால் ஒரு அமானிதமான சொத்து. மனைவியை பார்த்து பானா பூனா கீனா கானா என்று திட்ட முடியாது, உங்களோட கோபத்தை திணிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கல்யாணம் என்பது அறவாசி ஈமான், மற்ற அறவாசி அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணவன்மாரையும் பார்த்து நீங்கள் மனைவிமார்களுக்கு அநியாய முறையில ஏசி இருந்தால், திட்டி இருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். மறுமையில் விசாரணை. மனம் நொந்து வெந்து எந்த மனைவியெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மறுமையில் உங்களை மாட்டுவார்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது இது சாதாரண விடயம் அல்ல. அமானிதம் என்பது பேணி பாதுகாக்க வேண்டும். அவங்களை அமானிதமா எடுத்த மாதிரியே, அந்த பொருள் எடுத்த மாதிரியே நொறுங்காமல், உடையாமல், மனசு தளராமல், சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷத்தை கொடுத்து வாழ்பவன் தான் ஒரு சாலிகான கணவன். நான் எனக்கு கீழே இருக்கணும் என்று ஒரு அடிமையை போல, ஒரு வேலைக்காரியை போல நடத்துவது மறுமையில் விசாரணை செய்யப்படும் சாதாரண ஒரு விடயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஆலிமாக இருக்கலாம், ஆபீஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அக்கவுண்டன்டாக இருக்கலாம். நீங்க சமுதாயத்திலே எல்லாருக்கும் முன்னாலே மனுஷன் பலம் என்று சொல்லலாம். இவர் உண்மையில ஒரு மனுஷன் என்று எல்லாரும் உங்களை புகழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹைருக்கும், உங்களை சிறந்தவர் வெளி வேஷம் போட்டு வெளியில பார்த்து எல்லாரையும் சிரித்து மகிழ்பவர்கள் அல்ல. மனைவி சொல்ல வேண்டும், உள்ளத்தால மனைவி சொல்ல வேண்டும், என் கணவர் மிகவும் சிறந்தவர், உயர்ந்தவர், பண்பு மிக்கவர், ஒழுக்கமுடையவர், என்னை ரெஸ்பெக்ட் தரக்கூடியவர் என்று எந்த மனைவி சர்டிபிகேட் கொடுக்கிறாங்களோ அப்போதுதான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக முடியும். ஊருக்கு நல்லவராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து நல்லா சிரிக்கலாம். மனைவியை பார்த்து ஜாதியாக நடந்தால் அந்த மனைவி அல்லாஹ்விடத்திலே உங்களை சிறந்தவர் என்று சொல்ல மாட்டார்கள் சகோதரர்களே. எனவே கனவு மாட்டிக்கு இரண்டாவது தன்மை சிறந்தவர் என்ற பெயர் எடுக்க வேண்டும். சிறந்தவர் என்ற பெயர் என்றால் அவர்களுடைய ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களை மதித்து நடக்க வேண்டும். உங்களோட உம்மா பாப்பா ராத்த மாட்ட போய் அந்த பெண்ணை நீங்கள் அசிங்கப்படுத்த கூடாது. அவருடைய சிறு குறைகளை போய் சொல்லி அவர்களை நோண்டியாக்க கூடாது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லியிருக்கிறார்கள் தெளிவாக. சகோதரர்களே, மூணாவது விடயமாக சொன்னார்கள், ஒரு உலகத்தில் ஒரு கெட்ட கணவர் யார் தெரியுமா? ஆக மோசத்திலேயும் மோசம், அதுக்கு அங்கட மோசமே கிடையாது. அவன் யாருண்டா? மனைவியில ரகசியங்களை, பண்புகளை, அவருடைய சில இயற்கை உணர்வுகளை, உணர்ச்சிகளை கூட்டாளிமார்களுக்கு முன்னால ஜோக்காக கதைச்சி, உம்மா பாப்பாமாருக்கு ராத்தா தங்கச்சிமாருக்கு முன்னால அவட குறைகளை, அந்த மறைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கதைச்சி சகோதரர்களை அம்பலப்படுத்துறவன் உலகத்தில ரொம்ப கெட்டவர்களில் மிக மிக கெட்டவன் சொன்னார். அல்லாஹ் அக்பர். மறுமை சகோதரர்கள், இன்று எத்தனை பேர் மனைவியை சீரழிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பயமுட்டாற்றவர்கள் இருக்கிறார்கள், அசிங்கமான போட்டோவை தன்னுடைய போனில வச்சு அசிங்கப்படுத்துகின்றவர்கள் இருக்கிறார்கள். மனைவியை பற்றி ஜோக்காக கூட்டால் மாட்ட இரவு அப்படி நடந்த இப்படி நடந்து சிரிச்சு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மனைவியுடைய எந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் விடயங்களையும் யாராவது சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தீங்குக்குரியவர்கள். சகோதரர்களே, அமானிதமாக தரப்பட்ட சொத்து. எனவே கணவன் மூன்றாவது விடயம், இதை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொரு கணவன்மாரும் அப்படி செய்திருந்தால் மன்னித்து கேளுங்கள். அவர்களை அசிங்கப்படுத்தியிருந்தால், உங்களோட குடும்பத்துக்கு முன் அசிங்கப்படுத்தியிருந்தால் நீங்கள் அவருடைய மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். என்றால் இத்துடன் முடிவும் ஒரு விடயம் அல்ல, இது மறுமையில தொடரும். இது மறுமையில தொடரும். கொம்புள்ள ஒரு ஆடு, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. நானும் தான் நீங்களும் தான். பேசுறதுல நான் அவுளியா என்பதல்ல, கேட்கிறதுல நீங்க தப்பானவர்கள் என்பதல்ல. வசியத்தை எனக்கும் உங்களுக்கும் தான். நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். கொத்துபா என்பது வெறும் என்ற பயான் பேர் கேட்பது அல்ல. ஒரு கொம்புள்ள ஒரு ஆடு, கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை பார்த்து இப்படி குத்திட்டால் மறுமையில ரெண்டு ஆட்டையும் கூப்பிட்டு கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து நீ குத்தினதை போல் குத்து என்று அல்லாஹ் சொல்லுவான். குத்தி அந்த தண்டனையை மறுமையில அனுபவிச்சதுக்கு பின்னாலதான் அந்த ஆடு மண்ணாக போய்விடும்.
கொம்பில்லாத ஆட்டுக்கே இந்த விஷயம் என்றால், உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சங்கியான படைப்பு ஒன்றுக்கு உங்களோட கையில அமானிதமா தரப்பட்ட அந்த மனைவிக்கு இப்படி அசிங்கப்படுத்தினால் எவ்வளவு கேள்வி கணக்கு இருக்கு. சில இடங்களை பார்க்கிறோம், உங்க அப்பா அது தாரண்டா வாங்கிக்குவா, உங்க அப்பா இது தாரண்டான்னு தரல, அவன் பொய்யன், அவன் ஏமாத்துக்காரன், எனக்கு மஜ்லிஸ்ல எனக்கு காணி இத்தனை ஏக்கர் தாரண்டா, அங்க 3 ஏக்கர் தான், எனக்கு இந்த கார் தாரண்டா, எனக்கு அந்த கார் தந்த, எனக்கு இப்படி தாரண்டா அப்படி தந்த. இதெல்லாம் மனைவியை வச்சு கேவலப்படுத்தி உம்மாவும் பாப்பாவும் கணவனுடைய அவளை ஓரம் தள்ளுகின்ற எத்தனை பேர்களை பார்க்கின்றோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமையிலே உங்களுக்கு விசாரணை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் விசாரணை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த விஷயம், ஒரு கணவன் தெரிந்து கொள்ளக்கூடிய அடுத்த விஷயம், அவனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் சகோதரர்களே, அவர்களுடன் அன்பாக பண்பாக இரக்கத்தோட பழக வேண்டும். அவர்களோட மனைவி என்று வரும்போது இரக்கத்தோட பாசத்தோட, புதுசிக்கல்ல, புதுசிக்கு எல்லோரும் போனிலையும் மை ஹார்ட் சுவிச்சி என்றெல்லாம் எழுதுவார்கள். வயசு போக போக அவர்கள் வேற வேற பேரை போட்டு போனிலை பதிகின்றார்கள். அப்படி அல்ல. 60 வயசானார் மனைவி தான், கணவன் தான். இன்னும் கல்யாணம் முடிச்ச மாதிரி தான் நாம 2 பேரும் இருக்கணும் என்று மக்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை அமைக்கப்படணும். எங்களை சண்டித்தனத்தையும் எங்களை வாய் திறமையும் நாவு திறமையும் காட்டும் ஒரு இடம் மனைவி அல்ல. மனைவி என்பது அது அமானிதமா தரப்பட்ட சொத்துடன் இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. நேரம் போதாது சகோதரர்களே. அது ஒரு சந்தர்ப்பத்திலே ஊர் மக்கள் வாலிபர்களை எடுத்து இன்னும் ஒரு உலமாக்களை வைத்து இவ்வாறான பயானை தெளிவுபடுத்தியதற்கு பின் இந்த திருமணங்களை முடித்துக் கொடுங்கள். ஏனென்றால் உள்ளத்திலே மாற்றம் பெறும். எத்தனை கணவன்மார் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனை மனைவிமார்கள் சந்தோஷம் இருக்கிறார்கள். இந்த முறை நான் போன கிழமை மக்காவில் இருந்தேன். ஒரு உண்மையை சொல்லுகிறேன். மக்காவில் இருந்தேன். ஒரு குரூப் வந்தது. ஒரு திருமணம் முடித்தவர்கள் வந்தார்கள். 3 வருஷம் திருமணம் முடித்து, அப்ப கௌபாவை பார்த்து கேட்கின்ற துவா கபூலாகும் என்று சொன்னேன். அப்போது அவர்கள் வந்தார்கள். குனிந்து பார்த்து வாங்கள் என்று சொன்னேன். குனிந்து பார்த்தே வந்தார்கள். தலையை நிமிர்ந்து கேளுங்கள், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்து என்று சொன்னேன். அந்த பெண்மணி என்ன துவா கேட்டாள் என்றால், யா அல்லாஹ், என்னை என் கணவரின் பிரித்திடன்னு கேட்டான். கௌபாவை பார்த்து. சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு அந்த விஷயம் வந்தவுடன் நான் ஏசினேன். அவர்களுக்கு தரபேத்து கொடுத்தேன். ஏதோ மனத்தனமாக செஞ்சு விட்டார்கள். இவ்வாறு வெறுப்புடனும் இவ்வாறு மன சங்கடத்துடனும் எத்தனைவர்கள் வாழுவோம், என்ன செய்கிற புள்ளிகளுக்காக வாழ்வோம் என்று நினைக்கிறார்கள். சகோதரர்களே, 2 பேரும் சின்ன முறைப்படி வாழாவிட்டால் மறுமையில் தப்ப முடியாது. எனவே கணவன் மூலமாக மனைவியும் மூலமாக கணவனும் சொர்க்கத்தை சம்பாதிக்க வேண்டும்.